கரையே அவங்க டீ காட்டிடல உங்களுக்கு டீ காட்டிட்ட மாதிரி என்ன தூக்குறது நினைச்சியா மாமா கையில கொடுத்து டீ குடிச்சு அந்த கத்தி கொடு தலைவட கத்தி தூபகம் பண்ண ஒரு நாள் வயிறு பக்கம் நிற்கும் போது தெரிய போகுது உங்களுக்கு இன்னைக்கு தெரியாது லாஸ்ட் நாள் வயிறு பக்கம் நிற்கும் போது என்ன வைத்தியக்காரன் கற்றுக்க போறாங்க ஓ ஆமாம் அவருக்கெல்லாம் சொல்லாது அவர் தான் யார்கிட்ட பேச விடாண்டாங்களே அவன் அண்ணன் என்ன சொல்றாரு அதான் செய்வாங்க பேச சொல்லிடுறா அவங்க அண்ணன் வந்து நம்ம ஊர்லாம் பேச விடாண்டாரான் சொன்னாரா சொன்னாரா ஆமா சொல்லிட்டு நான் உன்கிட்ட பேச மாட்டேன் ஏரியாண்டா வரப்பா நீ வந்து இன்னும் அவர்கிட்ட கேளு அவர்கிட்ட வந்து கேளியா பணம் காசு வாங்க இல்லைங்க பாருங்க அதான் சும்மா அழுத்துறாரு உமர பணம் தான் நான் எழுதி கேட்டுட்டு ஃபோன் பண்ணுறேன் போய் கம்ப்ளைண்ட் உண்டா கம்ப்ளைண்ட் தானே எப்படிங்க நீ இல்லைன்னு தெரிஞ்சாதான் தெரியும் சாஞ்சாதான் நறுமை என்னன்னு தெரியும் ஏடா சரியா விஜய் இவரு இல்லை ஹாஸ்பிட்டல் 20 நாள் இருந்தாரு மொத்தம் வீட்டில் போய் தூங்கிட்டாரு வருமானம் கம்மியாக இருந்தது இல்லை கேட்கறது பதில் சொல்லியா வருமானம் கம்மியாக வருமானம் கம்மியாக இருந்தால் வருமானம் கம்மியாக தான் இருக்குது என்ன இப்போ தான் கம்மியாகுது இப்போ வந்து நாள் வந்து கொட்டிச்சா அவரால் எவ்வளோ லாபம் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் கரெக்டு தான் மார்க்கெட் கடை லாஸ்ட் உண்மைதான் உண்மை நீ சொல்றதெல்லாம் புரியுது கரெக்டு தான் அது எப்படி தெரியுமா போல திட்டி நான் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு 8 ஊடு பார்க்கல போய் ஆனால் அவருக்கு சம்பாதிச்ச காசுலாம் வச்சுன்னு வீட்டில் எல்லாம் கட்டாரு வீடு கட்டாரு என்னென்னமோ பண்ணாரு தரம் வீடு கட்டாரு கண்டல் ஊத்தாரு சம்பாதிச்சா போல அவர் வச்சு கத்தி கேட்காம கத்தி போறாரு இட்டு போய் பார்த்துட்டு வரல அது தப்புதான் எப்படிதான் திரும்ப வந்து இவரும் வந்தாருன்னு தெரியல வேற என்ன பண்றது கிடைக்காதுங்க வெளியே போய் பாருங்க வேலை கூடிய வேலை சொல்லியா நீ வேலை என் கூட வா சம்பளம் எழுத்துருவா எவ்வளோ வேணும் நீ கேட்கறது சம்பளம் உண்மை தான் சொல்லு உன் ஃபேமிலியை காப்பாற்றி எவ்வளோ சம்பளம் வேணும் ஹாஸ்பிட்டல் நீ சும்மா உட்காந்தாலே போதும் சோறு வீட்டில் செய்தா இல்லை நான் தரேன் ஒன்று சோறு 3 நாள் ஹோட்டல்லே சாப்பிட்ரு வீட்டுக்கே திரும்ப போ என்ன ஹோட்டல் தெரியுமா என்ன ஹோட்டலியா பொன்னுசாமி ஹோட்டல் ஃபேமஸான ஹோட்டலு தண்ணி குடி முடியாம தெரியல இது வரையும் நீங்க டெவலப் பண்ணுங்க ஒரு நாள் கட்டையை கொடுத்த லெவலப் பண்ணி போடு ஒரு நாள் எல்லா கவரும் இதுவாடியுது கவரெல்லாம் 5 தலை போட்டுக்கோ பாறை மீன் பாறை வெட்டணும் பெரிய பாறை வெட்டினா சும்மா வந்தாங்க கேட்கறதுக்கு தான் கொடுப்பாங்க அவங்க ஆனால் இது பண்ணுறாங்க யாழ் அதிகமாக இருந்தா எல்லாரும் தான் சொல்லுவாங்க
வெட்டிடலாம். ஆ இது அங்கே நிற்க சொல்லிட்டு வந்துரு. உண்டா கொடுப்பாங்க கேட்டு வேணும் கைடா. இது வாங்கி பண்ணாமல் ஒரு பனிக்கோள் தரா அது மாதிரி 5 தலை இருக்குது. 5 தலை வயிறு பீஸு வாளுகள்லாம் இருக்குது. தலா ஃபோன் அடிக்கிறேன். ஃபோன் பண்ணுறேன். என்ன பிச்சு ஃபோன் பண்ணுறேன். என்ன வீட்டில் என்ன பணம் வச்சுக்கலான்னு கேட்டியாவண்ணா? இல்லை வீட்டில் என்ன பணம் வச்சுக்கலாம் வீட்டா பார்த்தா அதனால தான் வீட்டு இங்கே வந்து. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு சும்மா ஒரு 500 சொல்லியா யாரை கொடுப்பான் வீட்டில் உட்காந்தா? அவங்க வண்டி வந்துச்சா? அவங்க வண்டி ஏற்றி அவன் மணி ஆட்டோ வீட்டில் என்ன போயிட்டாங்க. அவங்க வீட்டை பார்க்குறாரு. அவங்க ரெகுலர் கஸ்டமர். அவங்க தாமகம் போயிருந்தாங்க சவாரியை. இப்போ அவங்க இதையும் ஏற்றி இது ஒரு ரவுண்டு போனால் ஒரு 500 தரணும். ஒரு ரவுண்டு போனால் 500 ரூபாய் இதுக்கு பசங்க இருக்குது. இவங்க இந்த பார்த்து இப்போ இந்த மீன் வச்சு போடணும்னு சொன்னாங்க ஜிலேபியை. அது ஒரு 500 ரூபா மெயின்ட்டு கொஞ்ச நேரம் இருந்து வச்சு போடுவாங்க. ஒரு 50 கிலோ தேடிக்குது. தேடி ஜனவா ஸ்ட்ரெயிட்டாக அந்த இதோட கொண்டு போய் இறக்கிட்டு பேசுகிறேன். மெரினா பீச்சு 250 ரூபா. இப்போ முதல்ல 200 கொடுத்துருந்தா ஜிஎஸ்டியில் கேஸ் எல்லாம் ஏறி போகுதுல்ல 250 ரூபா வாங்கி கொடுக்குறேன். 2 பாக்ஸ் 2400 ரூபா. 3250 ரூபா. அவர் தான் ஏற்றுறாரு. வண்டி வினோத்து உள்ள ஆட்டோ விடுறாரு. அவர் தான் ஏற்றுறாரு. வருக உள்ள ஆமாம் வந்துடுச்சு. பாதி ஒரு 5-6 மீன் வெட்டிட்டு சைடுலாம் அப்படியே தலையை வெட்டி துண்டு போட்டு புதுசாக போட்டு நான் தான் கொடுக்கணும். சரியா காசு நான் தான் தரணும். நீ அங்கே போயிட்டு அங்கே டிராக்டர் நிற்கா அவங்ககிட்ட போயிட்டு பேர் மட்டும் சொல்லிட்டு இறக்கி போட்டு வந்தேரு. ஆமாம் அங்கே கேட்டாங்க மலர் பசி ஜனவா 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 எல்லாத்துக்கும் 20 ரூபா சரி. கேள்வி இதுக்கு ஜிலேபி இதுக்கு 20 ரூபா. இது சிவாக போன அடிடா. என்னாச்சு பார்த்துருவா அப்படியே இப்படி சைடில் போகிற எதுக்கெல்லாம் போட்டுக்கோ. இவங்க வெட்டிட்டு உடனே வெட்டுருவேன். அண்ணா எத்தனை கிலோண்ணா இது? 60. சரிண்ணா.